அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் வி சுரேஷ்குமார். தினமொரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் சுற்றந்தலால். ஆங்கிலத்துல செரிஸ் கின்ஸ்மைன் சொல்லுவாங்க. குறள்: பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்கொடையார் மாநிலத்து இல். குறள் எண் 526. குறளின் விளக்கம்: பெரிய கொடையாளியாகவும் சினம் அற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றந்தாரை உடையவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெரிய கொடையாளியாகவும் மற்றவர்களுக்கு கேட்கும் பொழுது நல்ல ஒரு கொடையாளியாகவும் தேவை அறிந்து கொடுப்பவராகவும் இருந்தால், மற்றும் சினம் அற்றவனாகவும் கோபத்தை தவிர்த்து நல்லதை பேசும் நாயக்காரராக இருந்துவிட்டால் அவனைப் போல் உறவுக்காரர்கள் சுற்றந்தாரை உடையவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்கிறார். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. சுற்றந்தலால் இந்த அதிகாரத்துல அழகா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த அதிகாரத்துல காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கம் அன்னறிராக்கை உலன்னு சொல்லியிருப்பாரு. அழகா அந்த குறள் பார்த்தோம்னா, காக்கை சாப்பிடும்போது தான் மட்டும் சாப்பிடாதுங்க, அதனுடைய சுற்றந்தாரை அழைத்து மற்றவர்களை பகிர்ந்து உண்ணும். அதே போலங்க இந்த குறள்ல சொல்லியிருக்காரு என்னன்னா, பெரும் கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் இருந்தால் அவனை சுற்றி சுற்றந்தார அதிகமா இருப்பாங்க. அவனை விட சுற்றந்தார உடையவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிறார். ஆகையால் இக்குறள் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, நாம் பெரும் கொடையாளியாகவும் சினமற்றவனாக இருந்தால் உறவினர்களும் சுற்றந்தார்களும் நம்மளை போற்றி மகிழ்வார்கள். மீண்டும் திருக்குறள்: பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.